ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி மசாலா வறுத்தரைச்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கிறேன் நாலும். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி தேங்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரை குழம்புக்கு கொடுக்கும். ஸோ கடைசியில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்காமல் அந்த இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்தாச்சு. இப்போ மட்டனுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ 1/2 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அரைச்சி வச்சு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். ஏன்னா மட்டன் நல்லா வெந்துடுச்சு, மசாலா மட்டும்தான் குக் ஆகணும் மட்டனோடு சேர்ந்து. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.